பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு நம்ம ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாழ்க்கையில முக்கியமான சில குறிப்புகளை இந்த பதிவில் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். இதை இடவிடாம நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் ஒரு தீர்வு கிடைக்கும் உங்க வாழ்க்கையில. இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்காதா, நம்மளும் வாழ்க்கையில வெளிச்சத்துக்கு வரமாட்டோமா அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் ஒரு ஏக்கம் இருக்கும். ஆனா அந்த ஏக்கத்துக்கு தகுதியா நம்ம வாழ்றதுக்கு ஒரு வழி வேணும்னா சில பதிவுகள்ல நம்ம தேடிக்கிட்டே வரும்போது சில பதிவுகள் நம்மளுக்கு சாதகமா பயன்படும். அதற்காகவே இந்த பதிவை கண்டிப்பா நீங்க இத முழுசா நீங்க கேளுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க பிறந்தது அவ்வளவு அற்புதமான பிறப்பு நீங்களே நினைப்பீங்க. அந்த அளவுக்கு இந்த பதிவுல ஒரு சில ரகசியங்களை இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ல போறேன். சரி, இன்னைக்கு ஒரு ஜாதகத்துல நீங்க உங்களுடைய ஜாதகத்தை நீங்க கையில எடுத்துக்கங்க. மெயின் உங்களுடைய ஜாதகத்தை நீங்க கையில எடுத்துக்கங்க. கையில எடுத்து உங்களுடைய ராசி கட்டத்தை ஓபன் பண்ணுங்க. உங்க ராசி கட்டத்தை நீங்க கரெக்டா ஓபன் பண்ணுங்க. ராசி கட்டம் வேற, நவம்ச கட்டம் வேற. அதனால ராசி கட்டத்தை உங்களுடைய வீட்டுல நீங்க வச்சிருப்பீங்க இல்லையா, ஜோசியர்கிட்ட கொண்டுட்டு போய் நீங்க ஜாதகம் பார்க்க ஒரு நோட்டை கொடுப்பீங்க. அதுல ராசி கட்டம்னு ஒண்ணு இருக்கும். கண்டிப்பா நீங்க எல்லாருமே இதை எடுத்து கையில் வச்சு இந்த ராசி கட்டத்துல ஒரு ஜாதகத்துல உங்களுடைய லக்னம் எங்க இருக்குதுன்னு பாருங்க. லக்னம் எங்க இருக்குதுன்னு பாருங்க. இந்த லக்னத்துல ஜாதக ரீதியா லக்னம் தான் 1. அப்ப லக்னம் 1, லக்னத்துல இருந்து 4, 7, 10 இந்த இடத்துல உங்களுடைய ஜாதகத்துல சனி இருக்கான்னு மட்டும் பாருங்க. சனி மட்டும் இருக்கான்னு பாருங்க. சரியா? உங்களுடைய ஜாதகத்துல சனி இருக்கான்னு மட்டும் பாருங்க. உங்க லக்னத்துல சனி அல்லது லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சனி, அதுபடி லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சனி, லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சனி. இந்த இடத்துல உங்க ஜாதகத்துல இந்த சனி இருக்கான்னு மட்டும் பாருங்க. இது இருந்தா உங்க ஜாதகத்துல இது கேந்திரம்னு சொல்லுவாங்க. ஜோதிடர்கள் கிட்ட நீங்க கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா 1, 4, 7, 10 இது கேந்திரம்னு சொல்லுவாங்க. இந்த கேந்திரத்துல சனி இருந்தா வாழ்க்கையில நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம முன்னேறணும், ஏன் முன்னேற முடியலைங்கிற ஒரு கவலை உங்களுக்குள்ள இருக்கும். உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய கவலை இருக்கும். ஏன் நம்ம எல்லா உழைக்கிறோம், நிறைய பாடுபடுறோம், நிறைய சம்பாதிக்கிறோம், வாழ்க்கையில இதுவரைக்கும் நம்ம தேடாத செல்வமே இல்லை, உழைக்காத உழைப்பே இல்லை, ஏன் நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வரல அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். இதற்கு அந்த காலத்திலேயே எத்தனையோ ரிஷிமார்கள், முனிவர்கள், பெரிய பெரிய மகான்கள் இந்த விஷயத்தை கணிச்சு மறைமுகமா ரகசியமா வச்சுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு அந்த ரகசியத்தை தான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப சொல்லுங்க, உங்க லக்னத்துல சனி, லக்னம் என்பது 1, லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சனி, அப்படி இல்லைன்னா லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சனி, அப்படி இல்லைன்னா லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சனி. இந்த கிரக அமைப்பு உள்ளவங்க மட்டும் ஜாதகத்துல கேந்திரம் என்று பொருள். சரியா? இந்த கேந்திரத்துல சனி இருந்தா வாழ்க்கையில நீங்க பட்ட துன்பத்துக்கெல்லாம் ஒரே பரிகாரம். காசி போயிட்டு வந்தீங்கன்னா அன்னையோட உங்களுடைய ஜென்ம கர்ம தீர்ந்துடும். இதுதான் உங்களுடைய முக்கியமான ரகசியம். காசி வாழ்க்கையில கட்டாயமா இந்த கிரக அமைப்பு உள்ளவங்க மட்டும் காசி போயிட்டு வந்துட்டா அந்த ஜாதகத்துல 9 கோள்களும் வேலை செய்யும். நவ கிரகங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனையோ ஆலயங்கள் போயிட்டு வந்திருப்பீங்க. அப்போ நம்ம கிட்ட ஜோசியர் கேட்கறாங்க ஒரு சில பேர், சார் நான் எல்லா கோயில் போயிட்டு வந்துட்டேன், எல்லா பரிகாரம் பண்ணிட்டு வந்துட்டேன், ஏன் சார் இன்னும் என்னோட வாழ்க்கையில இன்னும் ஒரு மாற்றமே தெரியல அப்படின்னு கேட்கறாங்க. அங்கதான் விஷயமே இருக்குது. ஒரு ஜாதகத்துல கேந்திரத்துல சனி இருந்தால் அவர் காசி போயிட்டு வந்தா தான் அவருடைய பூர்வ ஜென்ம கர்ம நிவர்த்தியார். இது வரைக்கும் உங்களுக்கு இந்த ரகசியம் தெரியுமா? ஏன்னா நீங்களே வீட்டுல உங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்து இதற்கு பரிகாரம் காசி பகவான் தான். காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போய் கங்கா தீர்த்தத்துல நீங்க குளிச்சுட்டு உங்க கையாரவே சிவனுக்கு அங்க போனீங்கனாலே
அங்க சிவன் கிட்ட ஒரு முழு உரிமை என்னன்னா, சிவன் மேல நீங்களே கையில தொட்டு அபிஷேகம் பண்ணி பால் சாமி மேல ஊத்தி அந்த தீர்த்தம் எடுத்து நீங்க தலையில தெளிச்சிட்டு சாமி கும்பிட்டு வரலாம். அப்பேற்பட்ட ஸ்தலம் காசி விஸ்வநாதருடைய ஆலயம். வாழ்க்கையில காசி போனா மட்டும்தான் அவருடைய பூர்வ ஜென்மத்தினுடைய ஊழ்வனை கர்ம நிவர்த்தியார். இது மற்ற கோள்கள் எல்லாம் எங்க இருந்தாலும் நீங்க எந்த கோயில் போயிட்டு வந்தாலும் அது வேலை செய்யும். அதை பத்தி பிரச்சனை இல்லை. எல்லா கோயிலுக்கும் போய் நான் வாழ்க்கையில நல்லா இல்லைன்னு சொல்லும் போது இந்த ஜாதகத்தை நீங்க எடுத்து பாருங்க. கேந்திரத்துல சனி பகவான் இருந்தால் மட்டுமே கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. வாழ்க்கையில முன்னுக்கே நான் ஏன் வரல, எனக்கு தொழில்ல பெரிய ப்ராஜெக்ட் இருக்குது, நான் செய்யாத பெரிய பெரிய ஆராய்ச்சிகள் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என்னுடைய மூளைக்கு எத்தனை அளவுக்கு நான் உழைக்கிறேன், என்னுடைய அறிவுக்கு எத்தனை அளவுக்கு நான் வாழணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால முன்னேற முடியல அப்படின்னு நீங்க சொல்லும் போது இதற்கு என்ன ரகசியம்னா இதுதான் ரகசியம். அப்போ இந்த ஜாதகத்துல அப்ப நீங்க செய்ய வேண்டியது இதுதான் மெயின். அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த காசி போறதுக்கு முன்னாடியே நீங்க ப்ரிப்பேர் ஆகணும். 7 நாளைக்கு கல்லுப்பு தண்ணியில் தான் நீங்க குளிக்கணும். கல்லுப்பு போட்டுதான் வீட்டை சுத்தப்படுத்தணும். அந்த காசி விஸ்வநாதரை நம்ம போய் பார்த்துட்டு வர வரைக்கும் எந்த விதமான தடைகளும் வரக்கூடாதுன்னு குலதெய்வம் கோயில போய் வெத்தலைப்பாக்கு, தேங்காய் பழம், சாமிக்கு பூ மாலை, கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி வெத்தலைப்பாக்கில் 11 ரூபாய் காணிக்கை எடுத்து சாமியோட பாதத்துல வச்சுட்டு வந்து 7 நாளைக்கு நீங்க நான்வெஜ் இல்லாம சுத்தமா நீங்க விரதம் பண்ணுங்க. குழந்தை பிறந்த வீடு, வயசுக்கு வந்த வீடு, இறந்தவர்களுடைய வீடு, இந்த 3 வீட்டுக்கும் போய் தண்ணி குடிக்கக்கூடாது, புழங்கக்கூடாது. இதை எல்லாம் முதல் ஒரு 7 நாளைக்கு பரிசுத்தம் பண்ணி அந்த காசி விஸ்வநாதரை நினைச்சு ஒரு மஞ்ச பிள்ளையார வீட்டுல நீங்க பிடிச்சி வச்சு அதற்கு 7 நாளைக்கு விளக்கேற்றி வச்சுட்டு 7 நாளுக்கு கிளம்பிச்சு காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு யாத்திரை பயணம் நீங்க கிளம்பிடணும். இந்த காசி விஸ்வநாதரை போய் முதல் போன உடனே அந்த ஊர்ல இந்த சனி பகவான் கேந்திரத்துல இருக்கிறனால அந்த காசியில சனீஸ்வரன் கோயில் இருக்கு. அந்த சனீஸ்வரர் கோயில்ல போய் ஆண்டவனே, நான் இந்த பூமியில பிறந்ததுக்கு எனக்கு இந்த பூர்வ ஜென்ம கர்மா எனக்கு கேந்திர தோஷம் அடைஞ்சு அந்த கேந்திரத்துல போய் சனி பகவான் இருப்பதனால உன்னிடத்திலேயே நான் வந்து சரணாகதி ஆயிட்டேன். இனிமேலாவது இனி என்னுடைய வாழ்க்கையில என் ஜாதகத்துல அதே பாதகமா இருக்கக்கூடிய சனி எனக்கு சாதகமா இருக்குன்னு சொல்லி அங்க ஒரு விளக்கு போட்டு நீங்க சாமி கும்பிட்டு வரணும். அந்த சனீஸ்வரனை கும்பிட்டுட்டு அங்க கால பைரவர் இருக்கார். நம்மளுடைய ஜாதகத்துல காலத்தை நிர்ணயம் பண்ணக்கூடியவர் கால பைரவர். அந்த கால பைரவருக்கு நீங்க விளக்கு போடணும். அந்த விளக்கையெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய எண்ணம் போல அந்த காசி விஸ்வநாதரையும் அன்னபூரணி தாயும் என்னைக்கும் அன்ன தரித்திரம் வராம இருப்பதற்கு அன்னபூரணியும் காசி விஸ்வநாதரையும் போய் உங்க கையாரவே நீங்க போய் பாலால் அபிஷேகம் பண்ணி அவங்கள சாமி கும்பிட்டுட்டு வரணும். இந்த சனி என்பது கர்மா. இந்த சனி அங்க இறந்தவர்களுக்கெல்லாம் அந்த ஊர்ல அவங்கள எரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த எரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சாம்பலே சுவாமிக்கு அபிஷேகமா போகுது அந்த கோயில்ல. அந்த மாதிரி ஒரு இடம், அந்த இடத்துல கர்மத்தை தீர்க்கக்கூடியது. அப்ப அந்த இடத்துல போய் அந்த எரிக்கிற இடத்துல மையானத்துல போய் நின்று, ஆண்டவனே, இதுவரைக்கும் நான் என்ன பாவங்கள் செய்திருந்தாலும், என் முன்னோர்கள் ஏதாவது பாவங்கள் செய்திருந்தாலும், என்னுடைய வம்சாவளியில் ஏதாவது பாவங்கள் செய்திருந்தாலும் எல்லாமே நிவர்த்தி ஆயிரும் சொல்லி நீங்க நிவர்த்தி ஆகும்னு பார்த்து வேண்டிட்டு வரும். உங்க ஜாதகத்துல இவ்வளவு பெரிய கர்மாவை அந்த கோயில்ல நின்று இந்த பரிகார பாட்டை சொல்லுங்க. முற்பிறவியில செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிறவியிலேயே என்னுடைய தந்தை வழியில வந்த கர்மாவும் தாய் வழியில வந்த ஊழ்வனை கர்மாவும் இன்றோடு என்னை விட்டு, என்னுடைய குடும்பத்தை விட்டு, என்னுடைய குழந்தைகளை விட்டு, என் வம்சாவளி விட்டு, இனிமேல் வரக்கூடிய சந்ததிகளை விட்டு நிவர்த்தி ஆகணும்னு சொல்லி நீங்க மனசார அந்த காசி விஸ்வநாதர் கோயில்ல போய் வேண்டுதல் வச்சு இதை அப்படியே ஒரு வெள்ளை பேப்பரை எழுதி சாமி கும்பிட்டு 4 பக்கம் மஞ்சள் தொடச்சு இனிமேல் என்னுடைய வாழ்க்கை மங்களகரமா இருக்கும்னு சொல்லி அந்த காசி விஸ்வநாதர் கோயில உண்டியில போட்டு நீங்க சாமி கும்பிட்டு அந்த தீர்த்தம் எடுத்து உங்க புண்ணிய தீர்த்தம் எடுத்து நீங்க தலையில தெளிச்சாச்சுன்னா அன்னையோட நீங்க ஒரு புண்ணிய மனிதரா மறுபிறவி எடுத்தாச்சு. செய்த பாவம் எல்லாம் நீங்கியாச்சு. நம் முன்னோர்கள் செய்த பாவம் அனைத்தும் நீங்கியாச்சு. இனிமேல் நீங்க ஒரு புது பிறவி வாழ்க்கையில கண்டிப்பா நீங்க செய்யுங்க. உங்க ஜாதகத்தை இந்த பதிவை நீங்க கண்டிப்பா கேட்டுட்டு வாழ்க்கையில உங்களுடைய சொந்த பந்தம், தாய் பிள்ளைகள்,
நிறைய மக்கமார்கள், பேரம்பேத்திகள் எல்லாத்தோட ஜாதகத்திலையும் நீங்களே இதை கண்டுபிடிக்கலாம். இந்த கேந்திரத்துல சனி பகவான் இருந்தால் வாழ்க்கையில் அவங்கள வயதானாலும் மூத்தவங்களா இருந்தாலும் இளையவங்களா இருந்தாலும் நீங்க ஆலயத்துக்கு கூட்டிட்டு போய் சனீஸ்வரர் கோயில் அங்க போய் விளக்கு போட்டு, காசி விஸ்வநாதர் கோயில் கண்டிப்பா காசி போயிட்டு வாங்க. அந்த காசியில் இருக்கக்கூடிய ஒரு புண்ணிய ஸ்தலம், அந்த புண்ணிய ஸ்தலத்துல இருக்கிற கோயிலேயே அது ராஜ கோயில். அந்த கோயில் இருக்கக்கூடிய அதிசயம் உங்களுக்கு என்ன தெரியுமா? கருடன் இன்னைக்கு வரைக்கும் கருடன் அங்க பறக்காது. மாடு, ஆயிரக்கணக்கான மாடுகள் இருக்குது, அந்த மாடு முட்டாது. ஒரு பூ, மல்லிப்பூ மணக்காது. எரியிற சவம் வாசம் அடிக்காது. பள்ளி கத்தாது. அப்போ இதெல்லாம் பாருங்க, உங்களோட வாழ்க்கையில இந்த மாதிரி அங்க புண்ணிய ஸ்தலத்துல அன்னைக்கு இறைவன் எப்படி அமைச்சு அந்த ஆலயங்களை உருவாக்குனாங்களோ இந்த மாதிரி ஒரு அதிசயம் அந்த கோயில இருக்கு. அப்ப காசி போனா கர்மம் தீரன்னு எதற்காக அந்த காலத்துல சொன்னாங்கன்னா, கர்மத்துக்கு உண்டானவரே சனி. அது ஜாதகத்துல யாருக்கு இருக்குதோ அவங்க காசி போயிட்டு வாங்க, உங்க கர்மம் தீரன்னு சொன்னாங்க. இதை மறைமுகமா சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. ஜாதக கட்டத்துல இந்த இடத்துல இருந்தா தான் காசி போகணும்னு யாரும் சொல்லி வைக்கல. இன்னைக்கு அதைய முன்னோர்கள் சொல்லி வச்சத அது ஆதிகால நூல்ல இருந்து எடுக்கப்பட்டு பலவிதமான கோணத்துல அந்த காலத்துல ஓலைச்சுவடியில் அதை குறிப்பிட்டு அதை எடுத்து இன்னைக்கு புக்கா வெளியிட்டு இன்னைக்கு மக்கள் முன்னாடி இது ஒரு எளிமையான முறையில உங்களுக்கே கிடைக்கக்கூடிய பதிவு. அப்ப இதை ஒரு சொல்லிட்டு காலங்காலமா இருக்கட்டுன்னு சொல்லி இதை சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப சனி என்பது கர்மாகாரகன் என்று பொருள். அப்ப அந்த சனீஸ்வரன் தான் உங்க ஜாதகத்துல அந்த சனி அந்த அளவுக்கு அது வேதனை கொடுக்குது. இதுல இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? 1, 4, 7, 10 சனி இருந்தா தான் இந்த கர்மா தீருன்னு நம்ம சொன்னோம். அது காசி போயிட்டு வந்தா ஒரு கர்மம் தீருன்னா, அப்போ அந்த சனி இந்த இடத்துல இருந்தா என்னென்னத்தெல்லாம் அனுபவிக்க முடியாம வச்சிருக்குதுன்னு பாருங்க. இப்ப நான் சொல்லி வரேன், எழுதிக்கங்க, குறிச்சுக்குனீங்க. இப்ப லக்னத்துல சனி இருந்தா அது கேந்திரம் தான். 1 என்பது கேந்திரம். இந்த லக்னத்துல சனி இருக்கிறவங்க ஜாதகத்துல போய் பாருங்க. இப்ப லக்னம் என்பது நானே தான். யார் லக்னமோ அவங்க தான் ஜாதகக்காரன். இந்த சனிங்கிற கர்மா போய் லக்னத்துல உட்கார்ந்துருச்சுன்னா அவர் வளர்ச்சி பண்ண தன்னுடைய நிலைமை என்ன நிலைமை? பெரிய வளர்ச்சிக்கு உண்டான சகல முயற்சி பண்றார். ஆனா அவரால வாழ்க்கையில பெரிய முன்னேறவே முடியல. இதைத்தான் சொல்லி காட்டுது அந்த சனி. சனி பகவான் சொல்லி காமிக்கிறார், உனக்கு கர்மா இருக்குது 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 அப்படின்னு. பிறக்கும் போதே தாயுடைய கருவறையில ஒரு காலத்துல தாய் தந்தைகள் கரு உருவாகி 10 மாசம் கிரமிச்சு சனி 30 ஆண்டுக்கு ஒருக்கா ஏதோ ஒரு ராசி கட்டத்துல இருக்கிற இடத்துல நீங்க போய் கரெக்டா லக்கணம் போய் சனி கட்டையும் பிறக்குது. இதுதான் கர்மம். ஏன் ஒரு கட்டம் தள்ளி பிறக்கலாமே, ஒரு 2 மணி நேரம் தள்ளி வரலாமே, ஏன் அங்கேயே நீங்க மாட்டுறீங்க? அதுக்கு என்ன காரணம்? அந்த சனி கொடுப்பனை இருக்கிறதுனால தான், அந்த கர்மா இருக்கிறதுனால தானே அந்த நேரத்துல பிரசவம் அவ்வளவு நாளா தன்னுடைய வயிற்றுக்குள்ள இவ்வளவு நாள் குடியிருந்தவங்க அந்த நேரத்துல பிரசவமாயி ஏன் சனி பகவான் கிட்டையே லக்கணம் பிறக்கணும்? அது 30 ஆண்டுக்கு ஒருக்கா இருக்கக்கூடிய சனி ஒரு கட்டத்துல 2.5 வருஷம் இருப்பார். அப்ப ஏன் அந்த சனி கிட்ட இருந்து தப்பிச்ச லக்கணம் மாறி இருக்கலாமே? அப்போ அந்த லக்கணத்துக்குள்ள போய் அந்த சனி பகவான் இருக்கிற இடத்துல, கர்மா இருக்கிற இடத்துலயே லக்கணம் போய் ஒட்டிக்கிறதுனால தன்னுடைய கர்மாவை அது மாறிக்குது. அதனாலதான் தன்னை பற்றி கர்மா இருக்குதுன்னு 1ஆம் இடம் என்பது கேந்திரஸ்தானம். அப்ப லக்கணத்துல சனி இருக்கிறவங்க கண்டிப்பா காசி போயிட்டு வந்தால் அந்த கர்மா தீரும். சரியா? அப்ப லக்னம் என்பது என்ன? உயிர், நம்மளுடைய முகத்தோற்றம், நம்மளுடைய தன்னுடைய திறமைகள், நீங்க வாங்கி வந்த புண்ணியம், தானம், தர்மம், உங்க முன்னோர்கள் கட்டி வச்ச பெரிய பெரிய புண்ணியங்கள், பேசுமட்டங்கள், இத்தனையுமே தன்னுடைய லக்னம் தான் உங்களை இயக்குது. கிரகங்கள் எல்லாமே 9 கிரகம் எல்லா ராசியிலையும் ஒரே இடத்துல தான் எங்கேயோ ஒரு பக்கம் இருக்கும். ஆனா லக்னம் தான் உங்களுக்கு சொந்தமானது. அதனாலதான் அந்த லக்னத்தை பிக்ஸ் பண்ணி இது என்னோட லக்னம் நீங்க பேர் எடுத்துக்கிறீங்க. அங்க சனியம் இருக்கிறனால அது என்னோட கர்மான்னு நீங்க பேர் எடுத்துக்கிறீங்க. இதுதானே உண்மை. அப்ப கண்டிப்பா லக்னத்துல சனி இருக்கிறவங்களுக்கு பாருங்க, இத கர்மம். ரைட்டா? சரி, இது அடுத்தது. லக்னத்துக்கு 4ஆம் இடம் என்பது என்ன பொருள்? 4ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுக்கு தாய், வீடு, வாகனம், சுகம், இருப்பிடம், சொத்து, அசையாத சொத்துக்கள். அங்க போய் லக்னத்துக்கு சனி இருந்தாலும் இது எல்லாம் இருந்தும் அவர் அனுபவிக்க முடியாம அவர் வாடகை வீட்டுல இருக்கிறார். அப்படியே சொந்த வீட்டுல இருந்தாலும் அந்த சுகத்தை அனுபவிக்க முடியல.
அப்படியே வாகனத்துல போனாலும் வாகனத்துல நிம்மதி இல்லை. அசையாத சொத்துக்கள் இருந்தும் நம்மளுக்கு சேர வேண்டியது நம்மளுக்கு கரெக்டா வந்து சேரல. அதுக்கு என்ன காரணம்? லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சனி இருக்கிறவங்க காசி போயிட்டு வந்தா இதை அத்தனையும் நீங்க அனுபவிப்பீங்க, ரொம்ப சந்தோஷமா அனுபவிப்பீங்க. இந்த ரகசியம் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் இத்தனை காலமா மறைச்சு வச்ச இந்த ரகசியம் இன்னைக்கு உங்களுக்கே தெரியுது அப்படின்னா உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு, நல்ல காலம் பிறந்தாச்சு. இனி நீங்க இதை கண்டு நீங்க பாட்டுக்கு கண்ணை மூடிட்டு டிக்கெட்டை புக் பண்ணி கிளம்பிடுங்க. காசி விஸ்வநாதரை சீக்கிரம் என்ன அழைச்சிட்டு வந்து உங்ககிட்ட வந்து முன்னாடி நிறுத்தி தரிசனம் கொடுங்கன்னு சொல்லி ஒரு வேண்டுதல் வச்சு ஒரு 101 ரூபா ஒரு மஞ்சள் துணியில முடிஞ்சு இதை கேட்டோன்னு, இந்த பதவி கேட்டோன்னே முடிஞ்சு வச்சிருங்க. காசி விஸ்வநாதருக்கு எண்ணத்தை போட்டு வைங்க, பிரபஞ்சம் கண்டிப்பா உங்களை கூட்டிட்டு போகும். அப்போ 4ஆம் இடம் என்பது தாய், வீடு, வாகனம், சுகம் எல்லாமே இந்த சனி இருந்தா, காசி போயிட்டு வந்தா இது எல்லாமே கொடுப்பனை இருக்குது, ஆனா அனுபவிக்க முடியல. போயிட்டு வாங்க, அத்தனையும் வீட்டுக்கு முன்னாடி நிற்கும் சகல வசதியோட. ரைட். இப்போ லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சனி இருந்தாலும் காசி போயிட்டு வரும். ரைட். அடுத்தது 1, 4, 7ஆம் இடம். லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சனி இருந்தா 7ஆம் இடத்தோட பொருள் என்ன? 7ஆம் இடம் என்பது மனைவி. ஒரு ஜாதகத்துல கணவனா இருந்தா 7ஆம் இடம் மனைவி, மனைவியோட ஜாதகமா இருந்தா 7ஆம் இடம் என்பது கணவன். இப்படி நீங்க எப்படி வேணாலும் மாத்தி எடுத்துக்கலாம், அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து. ஆணா இருந்தா பெண்ணா எடுத்துக்க, பெண்ணா இருந்தா ஆணா எடுத்து. அப்ப 7ஆம் இடம் என்பது மனைவி, நல்ல பார்ட்னர்கள், லைஃப் பார்ட்னர், தொழில் பார்ட்னர், தாம்பத்திய வாழ்க்கை, அங்கீகாரமான கல்யாணம், அங்கீகாரமான உறவு முறைகள். 7ஆம் இடம் என்பது கூட்டு முயற்சி. இது அத்தனையுமே 7ஆம் இடம் தான். ஒரு மனிதனுக்கு தாம்பத்திய வாழ்க்கை, தன்னுடைய மனசு இருக்கக்கூடிய சுகபோகத்தை தன் மனைவி கிட்டத்தான் வாழ்ந்தாகணும். அந்த தாம்பத்திய வாழ்க்கை இந்த சனி தடுக்குது. ஒரு கூட்டு இல்லாம, ஒருத்தருடைய பிடி இல்லாம ஒருத்தரை தூக்கிட்டு போக முடியாது, கூட்டு முயற்சி தடை வருது. 7ஆம் இடம் என்பது அங்கீகாரம். இந்த சமுதாயத்துல இந்த அந்தஸ்தா வாழ்றதுக்கு, இதுதான் என்னுடைய மனைவின்னு கைகோர்த்து அங்கீகாரமா நடந்து போறதுக்கு 7ல சனி இருந்தால் கர்மா. லைஃப் பார்ட்னர் டிராவல் பண்றதுக்கு கடைசி வரைக்கும் இந்த லைஃப் பார்ட்னர், தொழில் பார்ட்னர் இருக்கிறதுக்கு இந்த சனி தடுக்குது. அப்ப நீங்க 7ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடியவங்க விஸ்வநாதரை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா, இந்த 7ஆம் இடம் கல்யாணமே நடக்கலன்னு நினைக்கிறவங்க, எல்லா பரிகாரம் பண்ணிட்டு நினைக்கிறவங்க, எத்தனையோ மாங்கலியத்தை மாத்திட்டு நினைக்கிறவங்க, எத்தனையோ பரிகாரத்தை நான் செய்து என் வாழ்க்கையிலேயே எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறவங்க, இந்த 7ஆம் இடத்துல சனி இருக்கிறவங்க கல்யாணம் திருமணம் தடையா இருந்தா கண்டிப்பா நீங்க காசி போயிட்டு வாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு பொண்ணு வீட்டுல உட்கார்ந்துருக்கும். அப்ப 7ஆம் இடத்துல சனி இருந்தா தன் லக்கணத்தை 7ஆம் பார்வையை பார்க்கும்போது லக்கணமே அடிபடுதல்லவா. அப்ப லக்கணத்துல சனி இருந்தா 7ஆம் பார்வை தன்னுடைய மனைவிக்கே படுது. அப்ப சனி என்பது ஒரு தாமதமான கிரகம், அது கர்மகாரகனா இருக்கிறனால இந்த கர்மா என்னைக்கு நீ தீக்கிறையோ அன்னைக்கு உனக்கு எல்லாம் நான் கொடுக்கறேன்னு பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய கிரகம் சொல்லி வச்சுக்கிச்சு. அது உங்களுக்கு தெரியல. அதனால வந்த விளைவுகள் இவ்வளவு காலம் உங்களுடைய வாழ்க்கையில ஏமாற்றம் ஏமாற்றம் ஏமாற்றம். இது யாரையுமே நீங்க குற்றம் சொல்ல வேண்டாம். உங்களுடைய பிறப்பலை இருக்கக்கூடிய கர்மா தெரிகிற காலம் இதுதான். அதனால உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பா இந்த பதிவை நீங்க முதல் வேலையா உங்களை நம்பி இருக்கிறவங்க யார் மனசி மக்கறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த பதிவு உலகத்துக்கு கண்டிப்பா போய் இந்த காசி விஸ்வநாதர் இந்த கிரக அமைப்பு இருக்கிறவங்க போய் பார்த்துட்டு வரும். அதுக்காக இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். அப்ப 7ஆம் இடத்துல சனி இருந்தா காசி விஸ்வநாதர் கோயில் போயிட்டு வரும். அதுக்கு அடுத்தபடியா 10ஆம் இடம். 10ஆம் இடம் என்ன பொருள்? 10ஆம் இடம் ஜீவனம். 10ஆம் இடம் என்பது தொழில்ஸ்தானம். இந்த இடத்துல சனி இருந்தா அவர் வாழ்க்கையில அத்தனை இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு எனக்கு தொழில் ஓடலையே, எனக்குன்னு ஒரு இடத்துல தொழில் நிலைக்கிறையே, போற பக்கமெல்லாம் என்னை தாட்டி விட்டுறாங்க, எங்கேயுமே என்னால் நிலைய இருக்க முடியல அப்படின்னு உங்களுக்குள்ளேயே மனக்கவலையோட வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு 15 நாளைக்கு தேயுது, 5 நாள் வளருதுங்க. என்னதான் நான் தொழில முயற்சி பண்ணாலும் 15 நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் தொழில் நல்லா இருந்துச்சு, அமாவாசையான நல்லா இருக்குது, பௌர்ணமியான தேயுது, பௌர்ணமியான நல்லா இருக்குது, அமாவாசை சரியில்லை. இப்படி சொல்லக்கூடியவங்களை அனைப்பருக்குமே சனி என்பது இருட்டு கிரகம், கருப்பான கிரகம். அது போய் உங்க வாழ்க்கையில வெளிச்சத்தை தடுத்துருது. அதுக்கு கர்மாவை போய் நீங்க தீர்த்துட்டு வந்தா உங்க தொழில அந்தஸ்தும் கௌரவமும் பிரமாதமா இருக்கும். இப்ப உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இந்த விவரம் என்னன்னு. அப்போ ஒரு வாழ்க்கையில காசி விஸ்வநாதர் கோயில் போறதுக்கு ஆதி காலத்துல என்ன முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க? வயசானதுக்கு அப்புறம் போய் காசியில போய் காசி விஸ்வநாதர் கிட்ட சரணாகதி ஆகி கடைசி காலத்துல பிறப்பே இனி வேண்டாங்கிறக்காக போய் நம்ம வாழ்க்கையவே அங்க போய் முடிச்சுக்கலாம், ஜல சமாதி இருக்குது, நம்மளை இறந்ததுக்கு அப்புறம் கொண்டுட்டு போய்
ஜலத்துல கொண்டு போய் நீர்ல கொண்டு போய் கட்டி இறக்கிடுவாங்க. அன்னையோட நம்மளுக்கு மோட்சம் முற்றி கிடைச்சிருன்னு முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க. ஆனால் அந்த காலத்தை இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல வயசானா காசி போறதுக்கு நடக்கிறக்கோ பிடிக்கிறக்கோ முடியாம ஒரு காலத்துல சொன்னதை ஒரு காலத்துல போய் சேரும்னு சொன்னாங்க. அது யாரு நடைமுறை சாத்தியம்னு தெரியல. ஆனா ஒரு ஜாதகத்துல பிறக்கும் குழந்தைக்கு இங்கோட லக்னத்துல சனி இருந்தாலோ 1-4-7 சனி இருந்தாலோ நீங்க காசு போய் தீக்காத கர்மாவை அந்த குழந்தை வடிவத்துல அது காமிக்குது. குழந்தைக்கும் அந்த தீர்த்தம் எடுத்து தெளிக்கும் போதுதான் அந்த கர்மா தொலையும். அப்போ கண்டிப்பா ஒரு முறை இந்த கிரக அமைப்பு இருக்கிறவங்க கண்டிப்பா நீங்க காசி போயிட்டு வர. இதெல்லாம் வாழ்க்கையில உங்களுக்கெல்லாம் நான் சொல்றதுக்கு என்ன, வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனல் நான் வச்சிருக்கேன். நீங்க அதுல போய் பாருங்க. ஏகப்பட்ட ரகசியங்கள், ஏகப்பட்ட எளிய பரிகாரங்களை நிறைய சொல்லியிருக்கேன். வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனல் நீங்க போடுங்க. வள்ளுவர் வாக்குன்னு போடுங்க, இல்ல சுபம் மாரிமுத்துன்னு போடுங்க. இதை போட்டீங்கன்னா இது போல ஆயிரக்கணக்கான பரிகாரங்களை எளிய முறையில சொல்லியிருக்கேன். நீங்களே வீட்டுல செய்யக்கூடிய பரிகாரங்கள். அதுலதான் இந்த சுவடி இப்பேற்பட்ட அற்புதமான ஒரு சனி பகவானை பத்தி 7.5 சனிக்கு நம்ம பயப்பட்டோம், அஷ்டம சனிக்கு நம்ம பயப்பட்டோம், மங்கு சனி, பொங்கு சனி, மாரக சனி, கண்ட சனி இதெல்லாம் முடிஞ்சா நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிறது உங்களுடைய தன்னம்பிக்கையில வாழ்ந்தோம். ரைட்டு. ஆனால் ஒரு ஜாதகத்துல பிறக்கும் போது உங்களுடைய தாயுடைய கருவறையில இருந்து தொப்புள் கொடி அறுக்கும் போது ஜாதகத்துல 1-4-7-10 சனி இருந்தால் இது கேந்திர தோஷம் அடைஞ்சு காசி விஸ்வநாதர் போய் பார்த்தா தான் இந்த ஊழ்வினை கர்மா தீருங்கிறது உங்களுக்கு கடைசி வரைக்கும் இது தெரியாமலே போயிடுச்சு. இன்னைக்கு உங்களுக்கு இந்த பதிவை நீங்க பார்த்ததுனால உங்களுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு கிடைச்சது. இந்த பதிவை நீங்க பார்க்கலன்னா உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? அதனால என்னைக்கு அது உங்களோட போயிடக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு சாதி, ஜனம், தன்னுடைய இனம், நம்மளுடைய பிறப்புகள், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சர்க்கிள், நமக்குள்ள குலங்கோத்திரம் அனைத்தும் இருக்குது. எல்லாத்துக்குமே இந்த பதிவை நீங்க ஷேர் பண்ணுங்க. இது ஏன்னா புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அப்படின்னா பாருங்க. அப்போ காசியில கருடன் பறக்காது, மாடு முட்டாது, பூ மணக்காது, சவம் வாசம் அடிக்காது, பள்ளி கத்தாது. இதெல்லாம் ஏன் அந்த காலத்துல இதெல்லாம் இந்த கோயில இருக்கா? இல்ல. ஏன்? அந்த அதிசயம் அந்த இடத்துல தான் இருக்குது. நம்ம அங்க போனதை பார்க்க முடியும். அப்போ ஒவ்வொரு கோயிலையும் முன்னோர்கள் ஒவ்வொரு இடத்துல கஷ்டப்பட்டு போய் அதை பார்த்துட்டு வந்தா தான் நம்ம கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் ஒரு பலன் கிடைக்குங்கிறதுக்காகத்தான் நம்மளுக்கு கண்ணுக்கு எட்டாத தொழில் அது இருக்கு. எப்படியாவது முயற்சி எடுத்து ஒரு முறை வாழ்க்கை நீங்க போயிட்டு வாங்க. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. அப்ப எவ்வளவு பெரிய அதிசயம், எவ்வளவு பெரிய வாழ்வாதாரம் உங்களோடது. அப்ப உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க இல்லையா? புடிச்ச கர்மமே நம்மளை தீர்ந்துதான். எவ்வளவு பெரிய 7.5 சனி, அஷ்டம சனி, மங்கு சனி, பொங்கு சனி, மாரக சனி, கண்ட சனி எது வந்தாலும் பிறப்பு கர்மா தீர்ந்துருச்சுன்னு சொன்னால் இடையில வரக்கூடிய கர்மா என்ன பண்ணி போடும்? கடல் தண்ணி, ஆத்து தண்ணி அடிச்சுட்டு போயிருமா என்ன ஒரு ஜாதகத்துல? அதனாலதான் நான் சொன்னேன், நம்ம பிறக்கும் போதே ஏதோ ஒரு பூர்வ ஜென்மத்துல நம்மளோட பெத்த தாய் நம்மளை இந்த பூலோகத்துல இந்த புண்ணிய பூமியில பெத்துட்டாங்க. ஆனா பூமி புண்ணியமா இருக்குது. நம்ம அந்த புண்ணியத்தை வாங்கணுமே, இந்த பூர்வ ஜென்ம கர்மாவை பிறந்த கர்மாவை கொண்டு தொலைக்கணுமே. அதற்காகத்தான் அந்த காலத்துல முன்னோர்கள் எல்லாம் ஆலயத்தை உருவாக்கி அங்க இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய அலை கதிர்வீச்சுகள் எல்லாம் உருவாக்கி ஒரே இடத்துல வச்சு அங்க பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய வச்சிருக்காங்க. நம்ம உடம்புல நெகட்டிவா இருக்குது. இந்த நெகட்டிவான விஷயத்தெல்லாம் கோயிலுக்குள்ள போய் பாசிட்டிவா போய் அந்த காலடி மண் எடுத்து வச்சோடனே அந்த பாவம் தீருது. காசியோட விசேஷமே என்ன? காசி ஒரு புண்ணிய மண்ணு, அந்த புண்ணிய பூமி. நாம போய் அந்த கால் எடுத்து நம்ம அந்த காசிக்குள்ள வச்சாலே நம்ம கர்மம் தீர்ந்து. அன்னையிலிருந்து உங்களுடைய தலையெழுத்த மறுபிறவி போல உங்க வாழ்க்கை பிரமாதமா இருக்கும். இது காசை பத்தி நிறைய சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்குது. அதனால அங்கிருந்து எந்த பொருளையும் நீங்க எடுத்துட்டு வந்துடாதீங்க. ஒரு துருநூறு கூட நம்ம எடுத்து நம்ம வீட்டுல கொண்டு வந்து நம்ம குழந்தைக்கு நெத்தியில வைக்கலாம் நீங்க நினைக்க வேண்டாம். சிவன் சொத்து குலம் நாசம். எல்லாத்தையும் நெத்தியில வச்சுட்டு சாமி கிட்ட தட்டி விட்டுருங்க. அவ்வளவு. நான் உன்னிடம் வந்து புண்ணியத்தை மட்டும் வாங்கிட்டு போறேன், என் பாவத்தெல்லாம் நான் நிவர்த்தி பண்றேன்னு சொல்லி நீங்க சாமி கும்பிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பாரு. இதெல்லாம் ஒரு பிரமாதமான உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் இருந்தா தான் இந்த மாதிரி உலகத்துல இப்படி ஒரு ரகசியங்கள்ல ஒரு ஜாதகத்துல கிரக ரகசியங்கள் இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்னு உங்களால இது உணர முடியுது. அப்ப கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்க போறீங்க இல்லையா? எப்படி நீங்க தோக்க முடியும்? உங்க கர்மம் நீங்க கண்டுபிடிச்சாச்சு, கிளம்புங்க. நீங்க இதுக்கு மேல எதையுமே நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். ராஜசிவன் அவர் அவ்வளவுதான், உலகத்துக்கே ராஜா. இதை தாண்டி ஏதாவது இருக்கா? காசி போயிட்டு அப்படியே ராமேஸ்வரம் வாங்க. காசி போனவங்க ராமேஸ்வரம் வரணும். நீங்க அங்க முன்னோர்களுக்கு எல்லாமே ஒரு திதி தர்ப்பணம் கொண்டு போய் காசியில கொடுத்தாலே யாரெல்லாம் அந்த ஆத்மா சாந்தி அடையாம இருக்குதோ அதெல்லாம் முத்தி அடைஞ்சு
எல்லாம் மோட்சத்துக்கு போயிடுவாங்க. நீங்களும் புண்ணியம் ஆக்கிட்டீங்க. முன்னோர்கள் இதுவரை கும்பிடாததுக்கெல்லாம் இறந்தவங்களுக்கு எல்லாம் கும்பிட்டு அவங்க எல்லாம் முத்தி அடைஞ்சு மோட்சம் அடைச்சிருவாங்க. முடிச்சுட்டு ராமேஸ்வரத்துல வந்து கடலை குளிச்சுட்டு 22 கண தீர்த்த புண்ணியத்தை மறுபடியும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுல வந்து விளக்கு போட்டு அதுக்கப்புறம் நீங்க குலதெய்வத்துக்கிட்ட போய் ஒரு நன்றி சொல்லிட்டு வாங்க. அன்னையோட உங்களுடைய எல்லா கர்ம வினையும் தீர்ந்தது. பயப்பட வேண்டாம். இதுக்கு மேல போறதுக்கு கோயில் இல்லை, அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்னா பார்த்து. அப்போ கண்டிப்பா நீங்க செய்வீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. போயிட்டு வந்து எனக்கு ஒரு முறை கீழே பாருங்க, நம்பர் போயிட்டு இருக்குது, எனக்கு கூப்பிட்டு நான் காசி போயிட்டு வந்துருங்க, நான் போயிட்டு வந்து நல்லா இருக்குது, எனக்கு தொழில் மாற்றமாச்சு, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைச்சிச்சு, எனக்கு கல்யாணம் இல்லாம இருந்துச்சுங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் தொழில நல்ல ஒரு அந்தஸ்தோட இருக்கிறேன்னு சொல்லி ஒரு காது குளிர நீங்க ஒரே ஒரு போன் பண்ணி சொல்லுங்க. இந்த பதிவுக்கு ஒரு நன்றி சொன்ன மாதிரி இருக்கும். நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த பதிவுனால ஒருத்தர் ராமேஸ்வரமோ அல்லது காசி போயிட்டு ராமேஸ்வரம் போயிட்டு வந்தாங்களே, உண்மையாலுமே பகவானுக்கு ஒரு நன்றி சொல்லிடலான்னு சொல்லி எல்லா புகழும் கடவுளுக்கே போய் சேரட்டும். அதற்காக உங்களிடமிருந்து சுப மாரிமுத்து வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். கட்டாயமா நீங்க இந்த பதிவை பார்த்துட்டு வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒவ்வொரு பதிவுகளும் தினமும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அற்புத மாரிமுத்து 1000 பரிகாரங்களை சொல்லி நிறைய கொடுத்துட்டு இருக்கேன். கண்டிப்பா போய் பாருங்க. நம்மள ஆன்லைன்லயே நம்ம ஜாதகம் பார்க்குறேன். நீங்க டேட் ஆஃப் பர்த், டைமு, பிளேஸ் மட்டும் கொடுத்தா போதும். ஆன்லைன்ல ஜாதகம் பார்த்து உங்களுக்கு தகவல்ல கிளியரா இதே மாதிரி தெளிவா உங்களுக்கு காதுல உங்களுக்கு நான் சொல்றேன். கண்டிப்பா இது எல்லாம் நீங்க கண்டிப்பா கேட்டுக்குங்க. இந்த வீடியோ பதிவை கண்டிப்பா வாழ்க்கையில நீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்றீங்களே இல்லையோ, நீங்க பார்த்துட்டு இது உங்களோட பெற்றாதீங்க, ஒருத்தருக்காவது அதை ஷேர் பண்ணுங்க போதும். ரொம்ப பேருக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல, ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நல்ல விஷயங்களை 4 பேர்த்துக்கிட்ட சொல்றதுல எந்த தவறும் இல்லை. அதனால கண்டிப்பா அதை செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் தேடிட்டு இருந்த ஒரு பெரிய ஒரு கர்மாவை உடைக்கிறதுக்கு நீங்களே தயாராயிட்டீங்க. அவ்வளவுதான். காசி விஸ்வநாதருடைய ஆசீர்வாதத்தோடு, அந்த அன்னபூரணி தாயுடைய ஆசீர்வாதத்தோடு, அந்த காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய கால பைரவருடைய ஆசீர்வாதத்தோடு, ஆயிலை கொடுக்கக்கூடிய சனி பகவானுடைய ஆசீர்வாதத்தோடு எல்லா மக்களும் இந்த பதிவை கேட்டு எல்லா மக்கள் நலமாக இருக்க வேண்டும். இதற்குரிய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்துக்கு காசி விஸ்வநாதர் கோயில் போயிட்டு வரக்கூடிய மக்களுக்கு எந்த விதமான தடைகள் இல்லாமல் நல்லபடியாக போய் வந்து அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்று சொல்லி சுப மாரிமுத்து மனதார நான் பிரார்த்தனை செய்கிறேன். எல்லா மக்களும் நலமோடு வாழட்டும். இந்த உலகத்தில் யாருக்கும் பூர்வ ஜென்ம கர்மா இல்லாமல் புண்ணிய மனிதர்களாக வாழ வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சுப மாரிமுத்து, திருப்பூர்லிருந்து. நன்றி, வணக்கம்.